மாதவிடாய் என்பது பெண்ணுடைய இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கான காரணமாகக்கூடிய ஒரு புனித நீர். இதற்கு தூய்மை என்று பெயர் தமிழில். மனவேதனையால் உள்ளே ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு அந்த கர்ப்பப்பையை தாக்கி அதன் மூலமாக அதிக இரத்தப்போக்கு, சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, கோவித்து கொண்டு இரவில் உணவை உண்ணாமல் இருப்பது, சத்து பத்தாதனால் இரத்த உற்பத்தி குறைவதனால் அங்கு அந்த பிரச்சனை வருகிறது. அவர்கள் கால்சியம் குறைந்து, சுண்ணாம்பு சத்து உடம்பில் குறைந்து அவர்களுடைய எலும்பு உடைவதற்கு அது காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு 30 நாள் சாப்பிட்டால் எப்பொழுதும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் வளமாக ஆக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நமது சேனலில் நம்ம பெண்களினுடைய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசுகிறோம். அதுக்கான மருந்துகளை சொல்கிறோம். மாதவிடாய் என்பது பெண்ணுடைய இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு புனித நீர். இதற்கு தூய்மை என்று பெயர் தமிழில். தூய்மையினால் வந்தது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலக தேசங்கள் ஆனதே. தூய்மை இல்லாத தேசம் எந்த தேசம் என்று சிவாகியர் கேட்பார். அதனால் இதுக்கு நிறைய அவர்களை தீட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஒதுக்கி வச்சு ரொம்ப சித்திரவதைப்படுத்துவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் ஓரளவுக்கு நாகரிகம் தெரிந்து விட்டார்கள். அதனால் அது பெண்ணினுடைய புனிதம், இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு புனித நீர் என்றதை நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த புனித நீரோடு புனித குகையில் ஏற்படக்கூடிய அந்த புனித நீர் பலவிதமான காரணங்களால் அவை நோயாக மாறுகின்றன. மூல காரணம் உஷ்ணம். உஷ்ணத்தின் காரணமாக அதிக போக்கு. இதற்கு தமிழில் சித்தர்கள் வைத்த பெயர் பெரும்பாடு. இது வாயால் சொல்ல முடியாத அந்த வேதனை பெண்ணாக இருந்தால்தான் அது உணர முடியும். இதை சித்தர்கள் தன்னுடைய ஞான டிஷ்டியால் உணர்ந்து இதற்குரிய அரிய மூலிகளை எல்லாம் கண்டுபிடித்து பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாதவிடாய் பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் குழந்தை பிரச்சனையும் வந்துவிடும். ஒரு தென்னை மரம் 30 நாளைக்கு ஒரு முறை ஒரு தென்னை மட்டையை கீழே தள்ளும் என்று சொல்வார். அதுபோல் 30 நாளைக்கு ஒரு முறை ஒரு பெண் முறையாக அந்த சுழற்சி மாதவிலக்கு ஏற்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அதில் பிரச்சனைக்கான மூல காரணங்கள் உஷ்ணம், அதீத சிந்தனை. பெண்களை அதனால தான் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். மனவேதனையால் உள்ளே ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு அந்த கர்ப்பப்பையை தாக்கி அதன் மூலமாக அதிக இரத்தப்போக்கு, பெரும்பாடு என்று அதற்கு பேர் வைத்தார்கள். கம்மியாக போனாலும் பிரச்சனை. அது புரோட்டீன் குறைவதனால் வருவது, சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, கோவித்து கொண்டு இரவில் உணவை உண்ணாமல் இருப்பது, சத்து பத்தாதனால் இரத்த உற்பத்தி குறைவதனால் அங்கு அந்த பிரச்சனை வருகிறது. இதோடு வெள்ளைப்படுதல் என்று ஒன்று சேரும். அதுதான் பெரும் பிரச்சனை. அது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு தயிரில் இருக்கிற வெண்ணெயை போன்று இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் சேர்த்து அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது தான் வெள்ளை அணு. ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு சுரோநீதம் என்றும் அதற்கு பேர். அது வெள்ளையாக இருக்கும். மஞ்சளும் வெள்ளையும் கலந்ததை போல் இருக்கும். அது அதிக உஷ்ணம் ஏற்படுகிற பொழுது உள்ளே தங்காமல் அதுதான் குழந்தையை உருவாக்கக்கூடிய மூலப்பொருள். அவை வெளியேற ஆரம்பித்துவிடும். அதீத உஷ்ணத்தின் காரணமாக அவர்கள் யூரின் போகும் பொழுது, சிறுநீர்கள் கழிக்கும் பொழுது கூட வெளியே வந்துவிடும். அது வர வர அவர்கள் மிகவும் இரத்த சோகை நோய் என்று ஒன்று இருக்கிறது. ஹீமோகுளோபின் ரொம்ப குறைந்து போய் அவர்கள் கால்சியம் குறைந்து, சுண்ணாம்பு சத்து உடம்பில் குறைந்து அவர்களுடைய எலும்பு உடைவதற்கு அது காரணமாக இருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு இறுதியில் அது கர்ப்பப்பையை எடுக்கின்ற அளவு கூட அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு அற்புதமான இயற்கை முறையில் செய்த மருந்துகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதையும் சில உணவு முறைகளும் இருக்கின்றன. அவைகளை பயன்படுத்துகிற பொழுது அந்த கர்ப்பப்பையில் ஏற்பட்ட அதீத உஷ்ணம், வெட்டைச்சூடு என்று சொல்வார்கள், அந்த சூட்டை எல்லாம் தணித்து அவர்களுடைய அந்த இரத்தங்கள் வெளியேறாமல் அளவாக வெளியேறக்கூடிய ஒரு மிதமான ஒரு சூட்டில் இந்த உடம்பை வைத்து கொண்டிருக்கும். அவர்கள் ஒரு பால் தான். அந்த நம்மளுடைய மாதவிலக்கு என்பது ஒரு பாலுக்கு ஒப்பிடலாம். ஒரு பாலை ஒரு அளவாக நம்ம காய்ச்சுகின்ற பொழுது அதன் குடிக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்கிறது. அதை அளவுக்கு மேல் நாம் காய்ச்சி விடுகிறோம். அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது எப்படி தீந்து விடுகிறதோ, அது பயனற்று போய் அந்த பாத்திரமே வீணாகி போய் விடுகிறதோ, அதுபோல் தான் கர்ப்பப்பை. நீங்கள் பப்பாளியை 2ஆக அறுத்து வைத்து பார்த்தால் நீங்கள் கர்ப்பப்பையை பார்க்கலாம். அதனால தான் கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு பப்பாளியை இது பண்ணலாம். ஆனால் கர்ப்பம் ஆன பிறகு சாப்பிடக்கூடாது. அந்த கர்ப்பப்பை மிகவும் மென்மையானது, உதட்டை விட மென்மையான பகுதிகள். அதனால் அங்கு உஷ்ணத்தை குறைத்து அங்கே சத்துக்களை உருவாக்கி அவர்கள் வெள்ளைப்படு வராமல் தடுக்க 3 நாளில் அதை தடுக்க முடியும். உங்களுக்கு 30 நாள் சாப்பிட்டால் எப்பொழுதும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய, பலமாக ஆக்கக்கூடிய
தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் வாங்கி பலனடைந்து ஆரோக்கியமான உடலை பெற்று நன்மக்களை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.